உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தின் ஆச்சரியங்களின் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்காக நம்ம மத்தியில் 2 போதகர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களின் நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? ஸ்தோத்திரம் மாஸ்டர். அழகான பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் பரிசுத்த ஸ்தலத்தில் மிக முக்கியமான பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி நாம் முக்கியமாக படிக்க போகிறோம். வேதத்திலிருந்து சில ஆதாரங்களையும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டு பகுதிகளில் பேசப்பட்டிருக்கக்கூடிய சில நிகழ்வை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் பாஸ்டர். பரிசுத்த ஸ்தலம், இந்த ஆசரிப்பு கூடாரம், இதெல்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம ரொம்ப அதிகமான வாக்கியங்களை நம்ம படிக்க முடியும். புதிய ஏற்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விசேஷமாக பவுல் எபிரேய புத்தகத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி எழுதுகிறார். அதுலேயும் 9வது அதிகாரம் 10வது அதிகாரம் இதெல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அதில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதில் இருக்கக்கூடிய பொருட்கள், இதை குறித்து அதிகமாக யார் எழுதுகிறாருன்னா பவுல் எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும் எபிரேய புத்தகத்தில். இதை தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கணுன்னா வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நம்ம நிறைய படிக்கலாம். அதில் 1வது அதிகாரம், 2வது அதிகாரம் மற்றும் 11வது அதிகாரம் இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து அங்கே யோவான் எழுதுறதை நம்ம பார்க்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம். இதை தவிர்த்து பேதுருவும் தன்னுடைய நிருபத்தில் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சில விஷயத்தை அவர் எழுதுறதை நம்ம பார்க்கலாம். வேதாமத்தில் ஆங்காங்கே, புதிய ஏற்பாட்டில் ஆங்காங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் அதிகமாக வலியுறுத்துறது எபிரேய புத்தகமும் வெளிப்படுத்தின புத்தகத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கலாம், அதிகமாக பார்க்கலாம். தேங்க்யூ பாஸ்டர். அந்த அறிமுகத்துக்கு நன்றி. பாஸ்டர் சொன்னாங்க 2 புத்தகத்தை மையப்படுத்தினாங்க. ஒன்று எபிரேயர் புத்தகமும் வெளிப்படுத்தல் புத்தகம். எபிரேய புத்தகத்தில் என்னென்ன காரியத்தை குறித்து அது பேசப்படுது? எபிரேயர் புஸ்தகத்தில் குறிப்பாக பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுபவத்தை, அங்கே நடக்கக்கூடிய ஊழியங்களை நமக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் அப்படின்னா அது எபிரேயர் புஸ்தகம் தான். எபிரேயர் புஸ்தகம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருந்தால் நமக்கு பரலோகத்தில் நடக்கக்கூடிய அந்த காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மறைபொருளாகத்தான் இருந்திருக்கும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. மேலே இருக்கக்கூடிய காரியங்களெல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா பூமிக்குரிய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஊழியத்தையும் செய்யப்படக்கூடிய செலுத்தக்கூடிய காணிக்கைகளையும் பற்றி பேசிவிட்டு இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும், அதை பார்க்கும்போது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் ஆர் ஷேடோ என்ற மொழிபெயர்ப்பெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அங்கே நடப்பதற்கான மாதிரி, அங்கு நடக்கக்கூடிய நிஜத்திற்கான நிழல். இன்னும் ரொம்ப எளிமையான வார்த்தையில் சொல்லலாம்னா ஒரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி சொல்கிறாங்கன்னா பேரபிள் என்று சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளும்படியாக, பரலோகத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை புரிந்து கொள்ளும்படியாகத்தான் பூமியில் நடந்த காரியங்கள்லாம் இருந்துச்சு. அப்படின்னா இங்கே நடந்த எல்லாமே அங்கு நடக்கக்கூடிய நிஜத்திற்கு முக்கியமான பாடங்களாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இங்கே அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். நிறைய கிறிஸ்தவர்கள் பரலோகத்தில் பரிசுத்த ஸ்தலம் இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. பரலோகத்தில் நடக்கக்கூடிய முறைமைகள் என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அதையெல்லாம் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் எபிரேயர் புஸ்தகம். இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பிற்காக, நம்ம ரட்சிப்பில் அவர் செய்த காரியங்களை நம்ம இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தில் பார்க்கும்போது பிரகாரத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு இருந்தார்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம் முன்னாடி இந்த எபிசோடில். ஒருவேளை யாராச்சும் பார்க்காம இருந்தாங்கன்னா பழைய நிகழ்ச்சியை பார்த்து அதை தெரிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் அவர் நமக்காக பலியாக மரித்தது இந்த பூமியில். வெளிப்பிரகாரம் என்பது இந்த பூமி. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுபவம் பரலோகத்தில் நடக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. ஸோ அது எல்லாவற்றையும் தீர்க்கமாக நமக்கு காட்டக்கூடிய இடம் எபிரேயர் புஸ்தகம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரிய ஊழியம் என்ன, அவருடைய பிரதான ஆசாரிய ஊழியம் என்ன என்பதை நமக்கு காட்டக்கூடிய இடம் இந்த எபிரேயர் புஸ்தகம். தேங்க்யூ பாஸ்டர். அப்போ
எபிரேயர் புத்தகத்தில் மிக முக்கியமாக சொல்லும்போது ஊழியத்தை பற்றியும் அதனுடைய தொடர் காரியம் பற்றி பார்த்தோம். பாஸ்டர் இன்னொரு புக்குன்னு சொன்னாங்க, வெளிப்படுத்தல் பற்றியும் சொன்னாங்க. அதில் என்ன கருத்தை சொல்கிறாங்க பாஸ்டர்? வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் முழுவதுமாக நம்ம பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க முடியாவிட்டாலும் பகுதிகளாக பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் பொன் குத்து விளக்குகள் பற்றி நம்ம பார்க்க முடியும். இன்னும் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம், அந்த 2 அதிகாரத்துலேயும் த்ரோன் ரூம், சிங்காசனங்கள் இருக்கக்கூடிய அறை என்று நம்ம பார்க்கும்போது அங்கு இந்த பரலோக பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஒரு முக்கியமான பாடம் நமக்கு இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலையும் நம்ம படிக்க முடியும். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலையும் நம்ம படிக்க முடியும். நான் அந்த அதிகாரங்களை மட்டும் குறிப்பிடுகிறேன். நம்ம வரக்கூடிய நாட்களில் அதை பற்றி பார்க்கலாம். 11ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக பரலோக ஆசரிப்பு கூடாரத்தை குறித்தும் அதில் இருந்த பொருட்கள், முக்கியமான ஒரு பொருளை குறித்து நம்ம பார்ப்போம். இன்னும் வெளிப்படுத்தல் 15 அதிலிருந்து 18 இந்த அதிகாரங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு மையமே பரலோக பரிசுத்த ஸ்தலம்தான் என்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படி இதில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் குறிப்பிட்ட பகுதிகளாக பரிசுத்த ஸ்தலத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் எபிரேயர் புஸ்தகத்தில் ஒரு முழு அதிகாரமே நமக்கு பரிசுத்த ஸ்தலத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவானவருடைய ஊழியத்தை குறித்தும் மிக தெளிவாக காட்டக்கூடிய பேரபிளாக இருக்குது நம்ம பார்க்கலாம். ஓகே பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் ஜாஷுவா சொன்னாங்க வெளிப்படுத்தல அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க. கூடுதலான விவரங்கள் ஏதாவது இருக்குதா பாஸ்டர் அதில்? அதில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கும்பொழுது பரலோகத்தில் உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்ததாக நம்ம பார்க்க முடிகிறது. இது நீங்கள் வெளிப்படுத்தல் 11ஆவது அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். 11ஆவது அதிகாரம் வாக்கியம் 19ஆவது வாக்கியம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மழையும் உண்டாயின. ஸோ இதை நம்ம பார்க்கும் பொழுது பரலோகத்தில் ஆண்டவருடைய தேவாலயம் அங்கே காணப்பட்டதாகவும் அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்ததாகவும் விசேஷமாக அங்கே வலியுறுத்தப்படுகிறது. ஃபஸ்ட்டு நல்ல கருத்துக்கள் பார்த்துட்ருக்குறோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் நாம் தொடர்ந்து படிப்போம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாமா? ஃபஸ்ட்டு வெளிப்படுத்தலை பற்றி நம்ம படிச்சுட்ருக்கோம். அதில் முக்கியமாக வெளிப்படுத்தலில் பரலோக பரிசுத்தலத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்னும் அதிக விளக்கங்கள் அதில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லுங்களேன். ஸோ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆவது அதிகாரத்தை நம்ம படிக்கும்பொழுது அங்கே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. சரிங்களா? இதே நீங்கள் வெளிப்படுத்தல் 11ஆவது அதிகாரத்தில் படிக்கும்பொழுது 1வது வாக்கியத்தை வாசிக்கலாம். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுவாக இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை நம்ம படித்து பார்க்கும்பொழுது பரலோகத்தில் என்ன நடக்குது, பரலோகத்தில் இயேசுவானவர் செய்யக்கூடிய அந்த ஆசாரிய ஊழியம் எப்படிப்பட்டது, அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் வெளிப்படுத்தின விசேஷமும் சரி எபிரேய புத்தகமும் சரி நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. அதில் இப்போ நம்ம வாசித்த இந்த ஒரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவர் முதல்ல யாரை அளந்து பார்க்க சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை, அதாவது தேவனுடைய ஆலயத்தில், வசனம் அதான் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார்ப்பார். 2வது வாக்கியத்தில் நம்ம படித்து பார்த்தீங்கன்னா, ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ இங்கே யாரை அளக்க சொல்கிறாங்க, யாரை அளக்க சொல்லலை அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள், தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை நீ அளந்து பாரு, புறஜாதியாரை நீ அளக்காத அப்படின்றது தான் இந்த சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இது எதற்காக நம்மளுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, அளந்து பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கும் எனக்கும் தான், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் முதல்ல நியாய தீர்ப்பு அப்படின்றத தான் இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. புறஜாதியாருக்கு பிற்பாடு தான். முதல்ல யாருக்குன்னா, சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள்,
அவங்க எவ்வளோ சத்தியத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முதல்ல ஆண்டவர் வந்து அளந்து பார்க்க சொல்கிறார். அளவுகோல் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுகிறது. அதில் அளவுகோலை வச்சு அளந்து பாரு அப்படின்றாங்க. அளவுகோல் என்பது என்ன அப்படின்னா, இதே 11ஆவது அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டதாக ஒரு காட்சி, அதில் உடன்படிக்கை பெட்டி இருந்ததாக ஒரு காட்சி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பிரமாணம் இருக்கிறது. அந்த 10 பிரமாணம் தான் அளவுகோல். இந்த அளவுகோலை வச்சு தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறாருன்னா அளக்கிறார். இது பேதுரு ஒரு இடத்துல வந்து ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. அதையும் நம்ம வாசித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினாள். தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். அடுத்த வாக்கியம், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானாள், பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். இதில் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோன்னா, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. அதை நம்ம வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 1வது வாக்கியத்திலே நம்ம வாசித்தோம். யாரை முதல்ல அளக்குறாங்கன்னா, தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகளை தான் முதல்ல அளக்குறாங்க. பேதுருவும் இங்கே வலியுறுத்துறாரு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் அது துவங்குது. தேவனுடைய வீட்டில் முதல்ல துவங்குது அப்படின்னா ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளிடத்துல இருந்து தான் முதல்ல துவங்குகிறது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் இவன் ரொம்ப பெரிய பாவி, அவனால் ஆண்டவர் அவனெல்லாம் இது பண்ணுவார், ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார், நியாய தீர்ப்பு போடுவார். முதல்ல யாருக்கு நியாய தீர்ப்புனா ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு தான். இது நீங்கள் எசேக்கியேல்ல கூட நீங்கள் வாசிக்கலாம். 9வது அதிகாரத்தில் மூப்பரிடத்திலிருந்து துவக்குங்கள் அப்படின்னு அங்கே வரும். அதனால் ஆண்டவரை தொழுது கொள்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், ஆண்டவருடைய விசுவாச பிள்ளைகள், இவங்களுக்கு தான் முதல்ல ஜட்ஜ்மெண்ட், முதல்ல நியாய தீர்ப்பு. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ. அதனால விளக்கங்கள் பார்க்கும்போது 2 ஆதாரத்தை கொடுத்தீங்க. ஒன்று வெளிப்படுத்தல யோவான் சொன்னாருன்னு, பேதுருவில் சொன்னார்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஜோஷுவா உங்களுக்கு பார்க்கும்போது இதில் நானும் படிக்கும்போது ஒரு காரியத்தை பார்த்தேன். பவுல் இதை பற்றி விஷயத்தை சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமான விதத்தில் சொன்னதாக பார்க்குறோம். அவருடைய விளக்கம் எப்படி இருந்தது? அதாவது பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து மற்ற எல்லா புஸ்தகங்களை காட்டிலும் எபிரேயர் புஸ்தகம் மிக விளக்கமாக பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதில் குறிப்பாக 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, இந்த 9ஆம் அதிகாரத்தில் நமக்கு அநேக வித்தியாசங்கள் காணப்படும். ஏன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியிலே நம்ம சொல்லியிருப்போம், பூமியிலிருந்து ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பொருட்கள் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம இங்கே எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இங்கே பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து 1வது வசனம் சொல்லிட்டு 2வது வசனம் சொல்கிறோம், எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன, அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2 பொருளை பற்றி மட்டும்தான் இங்கே பேசுகிறார். 3வது வசனம் சொல்கிறது, 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது, அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அப்போது உடன்படிக்கை பெட்டி மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்ததுன்னு நம்ம பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் மூலமாக பார்க்குறோம். இங்கு பவுல் ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, இதில் 7வது வசனத்தை வாசிக்கும்போது, 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் பிரவேசிப்பான். இவர் இந்த பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்தையே பிரிக்கிறார். ஓகே, இந்த 9ஆம் அதிகாரத்தை நாம் ஏன் அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் என்றால், 1844க்கு பிறகு ஆண்டவர் மகா பிரதான ஆசாரியனாக மகா பரிசுத்தலத்திற்குள்ளே போகிறார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இவர் பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்னு சொன்னால், ஒரு கூடாரம் தான் 1ஆம் பகுதி 2ஆம் பகுதின்னு பூமிக்குரிய காரியத்தை பேசும்போது பேசுகிறார். ஆனால் பரலோகத்தை குறித்து பேசுவதற்கு கொஞ்சம் முன்னாடி எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், 1ஆம் கூடாரம் 2ஆம் கூடாரம் அது சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. 8வது வசனம் சொல்கிறது, அதனாலே 1ஆம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று. அவங்களுடைய காலத்தில் ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிறார்.
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு முதலாம் கூடாரம் நிற்காது, இரண்டாம் கூடாரத்தில் ஆண்டவர் ஊழியம் செய்ய போகிறார் என்பதை பவுல் இங்கே தெளிவாக சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் பரிந்து பேசுகிறாருன்னு நம்புகிறாங்களே தவிர அது பரிசுத்த ஸ்தல ஊழியமா மகா பரிசுத்த ஸ்தல ஊழியமான்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த பகுதிகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏன் அந்த தூப கலசத்தை முதலாம் கூடாரத்தில் பேசாமல் இரண்டாம் கூடாரத்தில் பேசுகிறாரு, ஏன் அதை ரெண்டையும் பிரித்து பேசுகிறாரு, நம்ம ஆராய்ச்சி பண்ணி படிக்கும் பொழுது அதில் ஆழமான சத்தியங்கள் இருக்குது. ஓகே பாஸ்டர், தொடர்ந்து உங்களுடைய கேள்வியின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சி பார்ப்போம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நாம் மீண்டும் நிகழ்ச்சி செல்லலாமா? இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? ஃபஸ்ட் அழகான விளக்கத்தை பாஸ்டர்ஸ் 2 பேரும் நீங்கள் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கும்போது கிறிஸ்துவுடைய ஊழியத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அதில் எபிரேய புஸ்தகத்தில் பார்க்கும்போது இந்த மகா பரிசுத்தலத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் அங்கே எப்படி இருந்தது, அந்த நிலைகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். நம்ம கடந்த நிகழ்ச்சியில் நம்ம படித்தோம், ஒரு ஒரு ஆசாரியன் தினந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்வதாகவும், பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்வதாகவும் நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம படித்தோம். கடந்த சில நிகழ்ச்சிகளை நம்ம நிறைய முறை வலியுறுத்தி இருக்கிறோம். இது பவுல் எபிரேய புத்தகத்தின் மூலமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தி. எபிரேயர் 9வது அதிகாரம் 11வது வாக்கியமும் 12வது வாக்கியமும், கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஸோ அவருடைய கிறிஸ்துவனுடைய ஆசாரிய ஊழியத்தை குறித்து இங்கே பவுல் விளக்கமாக அவர் சொல்கிறார். பிரதான ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன செய்வார் அப்படின்னா, அங்கே ஜனங்களுடைய பாவத்திற்காக பாவ நிவர்த்தி செய்வதற்காக வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தை கொண்டு போயிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை போய் அவர் பரிந்து பேசி தெளிப்பார். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, அந்த பிரதான ஆசாரியன் தான் இயேசுவானவர். அவர் வெள்ளாட்டுக்கடா இளங்காளையினுடைய ரத்தம் அல்ல, இயேசுவானவர் அவருடைய இரத்தத்தையே உங்களுக்காக எனக்காக சிந்தி அந்த ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்வதாக பவுல் ரொம்ப அழகாக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அப்போ இயேசுவானவர் இப்பொழுது பரலோக அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு ஊழியத்தையும், நுட்ப நியாய விசாரணை இந்த நியாய தீர்ப்பின் ஊழியத்தையும் ஆண்டவர் பரலோகத்தில் செய்து கொண்டு வருகிறார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதில் பவுல் இன்னொரு இடத்துல மெல்கிசேதேக்கை குறித்து சொல்லுவார். அதையும் நம்ம படிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா பொதுவாக மெல்கிசேதேக்கு அப்படின்றது நம்ம எங்கே படிக்கிறோன்னா, ஆதியாகம புத்தகத்தில் ஆபிரகாமுடைய காலகட்டத்தில் நம்ம படிப்போம் மெல்கிசேதேக்கு அப்படின்ட்டு. ஆசாரியன் பொதுவாக எந்த கோத்திரத்துலேருந்து வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, லேவி கோத்திரத்துலேருந்து தான் வருவாங்க ஆசாரியன் பொதுவாகவே. ஆனால் இயேசுவானவர் லேவி கோத்திரம் கிடையாது. இயேசுவானவர் பிறந்தது யூத கோத்திரம். யூத கோத்திரத்தில் எப்படி இவர் லேவிய ஆசாரிய ஊழியம் இவரால் செய்ய முடியும், வாய்ப்பு இல்லையே அப்படின்னு. அதனால தான் பவுல் அதை ரொம்ப அவர் கல்விமான் அல்லவா, அவர் அதனால தான் அழகாக எழுதுறாரு, இயேசுவானவர் லேவி கோத்திரத்தில் பிறக்கலனாலும் அவர் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி இவர் இப்போ ஆசாரியராக இருக்கிறாரு, அவர் ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு அப்படின்றதையும் பவுல் அங்கே வலியுறுத்துறதை நம்ம பார்க்க முடியும். பாஸ்டர்னால ஒரு கருத்து ஜோஷுவா, உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பாஸ்டர் சொல்கிற முறைமைகள் பார்க்கும்போது பெரிய ஒரு ஊழிய திட்டங்கள் தான் அந்த இடத்துல இருந்தது, அது கிறிஸ்து செய்தார் அப்படின்றது பார்க்குறோம். இன்னும் இந்த முறைமைகள் இப்போ இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் பின்பற்றி கொண்டு வராங்களா? அதாவது யூதர்கள் அவங்களுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்களும் மீண்டும் ஆலயமானது கட்டப்படும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ரகசிய வருகை
அதனைத் தொடர்ந்து 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சி, இதெல்லாம் அந்த ஆலய கட்டுமானத்தின் அடிப்படையிலேயே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதா அப்படின்னா, இந்த எபிரேயர் புஸ்தகம் நமக்கு சொல்கிறது, அந்த முதலாம் கூடாரம் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வழிமுறைகள் நம்மை பூரணப்படுத்தக்கூடாது என்று அவர் தெளிவாக சொல்கிறார். அந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுதே 11வது வசனம் 12வது வசனத்தை பாஸ்ட் அவங்க வாசிக்கும் பொழுது, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல. ஸோ இதனுடைய அவசியம் இப்போ இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பலியாக மரித்ததினாலே. ஓகே. ஆசாரியர்களுடைய ஊழியம் இப்போது அவசியமில்லை. எந்த ஊழியம் அப்படின்னு சொன்னால், காளையினுடைய இரத்தத்தையோ ஆட்டினுடைய இரத்தத்தையோ எடுத்துக்கொண்டு போய் தெளிக்க வேண்டிய ஊழியம் இப்பொழுது அவசியமில்லை. ஏனென்று சொன்னால், அவரே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரதான ஆசாரியராக அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணும்படி பிரவேசித்திருக்கிறார். ஸோ அப்பா, இது இப்போது நடைமுறைக்கு அது அவசியம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. அதை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அந்த ஊழியமானது அவசியமில்லாத ஒன்று. பாஸ்டர் சொன்னாங்க, லேவியினுடைய முறைமை அவசியமில்லாததாக போயிற்று. ஏன்னா லேவியினுடைய ஊழிய முறைமை என்பது இடைப்பட்ட நாட்களில் வந்தது. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 1வது வசனம், இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். அந்த 2 டைட்டிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கம். அவர் யூதாவினுடைய சிங்காசனத்திற்கு ராஜாவாக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நம்ம அதே எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். அப்போ இவருக்கு 2 அபிஷேகமும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிறது. இப்பொழுது லேவி கோத்திரத்து முறைமையின்படி ஆசாரியர்களோ அந்த பலியின் இரத்தங்களோ தேவை கிடையாது. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நமக்காக சிந்தப்பட்ட, நம்மை பரிபூரணப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவனுடைய இரத்தம் இருக்கிறது. அது நமக்கு போதுமானது. பார்க்கும்போது பாஸ்டர் நீங்கள் சொல்கிற கருத்து பார்த்தா, ஏதோ அந்த மெத்தடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒன்று மாற்றத்திற்காகவோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி அல்லது இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சியினால் இந்த முறைமைகள் வந்து நிற்கலை. தேவன் நமக்காக மரித்து விட்டார். அதனால் அந்த சிம்பாலிக் முடிந்து போகிறதுனால நம்ம எதுவும் பலிகளோ ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்ற கருத்து தான் நம்ம பார்க்குறோம். அதான் நான் கேட்குற கரெக்டாக தானே ஃபஸ்ட்டு. இப்போது அந்த ஒரே ஒரு காரணம் தான், கிறிஸ்து மனிதனுக்காக மரித்தார் அப்படின்ற ஒரு சத்தியங்கள் வந்த பிற்பாடு இந்த மாதிரி காரியத்தை செய்ய வேண்டாம், யாரும் கடைபிடிக்கல அப்படின்ற ஒரு நல்ல கருத்தையும் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இது வந்து மறைக்கப்படுகிற சத்தியங்கள் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கி இந்த சத்தியத்தை நீங்கள் சொல்லி தந்ததுக்காக இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான நேயர்களே, எவ்வளோ ஆச்சரியமான தகவல்கள் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் சில காரியங்கள் சில நேரத்தில் மனிதர்கள் பின்பற்றி கொண்டு வராங்க. இப்போ பழைய காரியம் இருக்குதுன்னு சொல்லி பலி செலுத்துறது, காசு கொடுத்து நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நினைக்கிறது எல்லாம் இல்லை. கிறிஸ்து நமக்காக மரித்து விட்டார். தொடர்ந்து தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து அவருடைய வருகைக்காய் காத்திருக்கும் பொழுது தேவன் அநேக அற்புதத்தை உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் செய்வார். இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.